வணக்கம். நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பசங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கிராஃப்ட் தாங்க இப்போ சொல்லித்தர போகிறேன். அதாவது இது மேக்ரோமி த்ரெட் அப்படின்னு நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இல்லை மேக்ரோமி த்ரெட்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னா, திக்காக யூஸ் பண்ணுற எந்த த்ரெட்டு, கலர் த்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பிளெயின் கலரை விட இந்த மாதிரி கலர்ஸில் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது நம்ம கிஃப்ட் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்டிவாக கொடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கணும். கீ செயின் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் இந்த மாதிரி கீ ரிங்ஸு, ஓல்டு கீ செயின்ஸ் உள்ள இந்த மாதிரி வர ரிங்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்கு சிசரு. இந்த மேக்ரமி பேக்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி குட்டி குட்டி பிட்ஸை நிறைய போட்டிருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் கிட்ஸுக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரிங்கு, அதாவது த்ரெட்டு நமக்கு எவ்வளோ தூரம் தொங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 இன்ச்சஸ்க்கு வரா மாதிரி 2 கலர்லையும் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு 10 இன்ச்சஸ் தான் இருக்குனாலும் பண்ணலாம், இல்லை 20 இன்ச்சஸ் இருக்குனாலும் பெருசாகவும் பண்ணலாம். இப்போ இதை நம்ம 2ஆக மடித்து தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த ரிங்குக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 கலர் த்ரெட்டையும் உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போடும்போது நான் உங்களை பார்த்த மாதிரி இப்படி வைக்கிறேன். இதே நாட் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு போடுற நாட்டு நீங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒயிட்டையும் வெளியில் இந்த லைட் அந்த ஆரஞ்சு பிங்கிஷ் மாதிரி இருக்கிற கலரையும் வச்சுருக்கேன். ஆக்சுவலி 1 2 3 4ங்கிற கவுண்டிங்கை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 2 3க்கு நமக்கு வேலையே இருக்காது. 1 and 4க்கு மட்டும்தான் வேலையாக இருக்கும். உங்களோட நீங்கள் பண்ண வர ப்ராக்டிஸ், அதாவது உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் எல்லாமே. இதை 1 இதை 4ஆகவும் வச்சுக்கலாம், இல்லை இதை 4 இதை 1ஆகவும் வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. போடுற ஸ்டிச் எல்லாம் ஒரே மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் இது 1ங்கிறதால 1ஐ தூக்கி 2 3க்கு மேலே வைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 4ஐ எடுத்து 1க்கு மேலே வச்சுட்டு கீழ் வழியாக உள்ளே இப்படி எடுத்துக்கிறேன். அதாவது 2 3க்கு கீழே இப்படி எடுத்துக்கிட்டு 1க்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். திரும்ப போட உங்களுக்கு புரியும். இதே பொசிஷனில் அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்து 4ஐ பெண்ட் பண்ணுறேன். 1ஐ தூக்கி 4க்கு மேலே வச்சுட்டு 2 3 பேக் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த 4க்கு நடுவில் விட்டு உள்ளே எடுக்கிறேன். திரும்ப நான் இதை டைட் பண்ணேன். ஆக்சுவலி இதுதான் ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம், ஒரு பூன்னு சொல்லுவோம். 2 தடவை, அதாவது 1ஐயும் 4ஐயும் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு பூ கிடச்சிடும். இது அசைஞ்சும் கொடுக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் உங்களுக்கு. இப்போ எந்த சைடு நம்ம பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பண்ணணும். 1ஐ பெண்ட் பண்ணுறேன். 2க்கும் 3க்கும் மேலே வச்சுட்டு 4ஐ 1க்கு மேலே பேக் சைடு வழியாக 2 3க்கு பேக் சைடு வழியாக இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணுறேன். அடுத்து 4ஐ எடுத்துக்கிறேன். 4ஐ பெண்ட் பண்ணிவிட்டு 1ஐ மேலே எடுத்துக்கிட்டு 2 3 பேக் சைடு வழியாக இந்த கேப்புக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி எடுத்துகிட்டு டைட் பண்ணுறேன். இதை பாருங்கள், 2 பூ போட்டுட்டோம். நல்லா டைட் பண்ணலாம். இப்போ இந்த கலர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது நடுவில் ஒரு சின்ன கலராக தான் தெரியும். அடுத்து இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நான் இன்னும் 2 தடவை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். 1ஐ எடுத்து பெண்ட் பண்ணிட்டேன். 4ஐ 1க்கு மேலே வச்சுட்டு 2 3யோட பேக் சைடு வழியாக 1க்குள்ளே அதை கர்வ் மாதிரி இருக்கிறதுல இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு டைட் பண்ணிட்டேன். அடுத்து 4ஐ பெண்ட் பண்ணுறேன். 1ஐ மேலே வச்சுட்டு 2 3யோட பேக் சைடுக்குள்ளே இந்த சர்க்கிள்குள்ளே எடுக்கிறேன். இந்த நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நாட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட்பேக்கே நீங்கள் போடலாம். ஹேண்ட்பேக்கு, பர்ஸு எல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஸ்டிச்சை வச்சே க்ரியேட் பண்ணலாம். இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் அது எல்லாமே எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
பட் இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பேசிக் ஸ்டிச்சு. இங்கே பார்த்தீங்களா அந்த வீவியாக அழகாக வரும். இந்த இப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறதும் ஒரே மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா இது வந்து மாறிடும். ஒரே மாதிரி இவனா 1 4 1 4 1 4 தான் மாற்றி மாற்றி நம்ம எடுக்கணும். 1 1 1 1 4 4 4ன்னு எடுக்கக்கூடாது. 1 4 1 4ன்னு மாற்றி மாற்றி எடுக்கணும். ஜஸ்ட் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நெருப்பு, அதாவது ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு இல்லை ஒரு ஊதுவத்தியை கூட இந்த எட்ஜில் இப்படியே காமிச்சோன்னா நல்லா பொசிங்கிட்டு பிரிஞ்சுக்காமல் இருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு கீ செயினாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது எனக்கு ஹோல் நான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டேன், எனக்கு போட்டு போட்டு ப்ராக்டிஸுங்கிறதால இந்த ரிங்கை நீங்கள் எதுலையாவது மாட்டிட்டு கூட நீங்கள் பின்னிக்கிட்டே வரலாம். எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். இந்த சென்டர் எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம், இது ஒரு கை இது ஒரு காலாக இமேஜின் நான் பண்ணுறதால இதை இவ்வளோண்டுக்கு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், வேறு எந்த லாக்குமே நமக்கு தேவையே இல்லை, நல்லாவே இது நிற்கும். எனக்கு இன்கேஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி சுற்றி ஒரு நாட்டும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு அடிஷ்னலுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் நமக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் எது கொடுத்தாலும் 2 பக்கமும் ஈக்குவலாக கொடுங்க. நான் அதையும் போட்டு காமிச்சிட்டே உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு கை கால் வச்ச ஒரு மேன் மாதிரி, நம்மளோட இமேஜினேஷன் தான், ஒரு கார்ட்டூன் ஃபிகர் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கலருக்கும் நான் ஒரு நாட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி மணி கூட கொடுக்கலாம். நம்ம இப்போ கிடைக்கிறதுல உங்களுக்கு பெருசு பெருசாக மணி, லெட்டர்ஸ் போட்டா மாதிரி மணி, இப்போல்லாம் நிறைய பிரேஸ்லெட்ஸ்லாம் பசங்க அண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்த பற்ற வச்சிங்கன்னா அந்த மணி அப்படியே நிற்கும். இந்த பாருங்கள், அழகாக ஒரு கீ செயினு. இது வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜினேஷன் தான் உங்களுக்கு. இந்த ஸ்டிச்சு பேசிக் இது நம்ம கற்றுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து போடுறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கையால் செஞ்சு நம்ம பண்ணுறோன்னும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. கடகட நான் பேசிகிட்டே போட்டுட்டேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. இந்த பாருங்கள், அழகான ஒரு கீ செயின் ரெடி ஆகிடுது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அவங்க மூலயமா நிறைய டிசைன்ஸே க்ரியேட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.